தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ தமிழ்நாட்டில் டிஎன்பிசிக்கு வெறித்தனமா படிச்சக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே ஒரு லட்சியம் தான். இன்னும் 4 மாசத்துல குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது, அதை நான் பாஸ் பண்ணி வேலைக்கு போகணும். இன்னும் 2 மாசத்துல குரூப் 2 பிலிம்ஸ் எக்ஸாம் வரப்போகுது, பாஸ் பண்ணி மெயின்ஸ், அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும். ஸோ குரூப் 4 பாஸ் பண்ணணும், குரூப் 2 பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே லட்சியத்துல தமிழ்நாடு ஃபுல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வெறித்தனமா படிச்சுட்டு இருப்பீங்க. ரைட்டா? அது ஜிஎஸ்ஆ இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், மேத்ஸா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், குரூப் 2 சொல்றேன். சோ உங்க எல்லாருமே நீங்க கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, சார் இந்த ஆஃபர்ல அந்த 95% ஆஃபர்ல எங்க ஒரு பேட்ச் திரும்ப லான்ச் பண்ணுங்க, ஒரு தரமான பேட்ச் லான்ச் பண்ணுங்க, நாங்க வெறித்தனமா படிச்சு கிளாஸ் பார்த்து டெஸ்ட் போட்டு எப்படியா பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஃப்ரெஷர்ஸ், ஜாப் கோயர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே கேட்டிருந்தீங்க. அந்த அடிப்படையில நம்ம ஒரு பேட்ச் லான்ச் பண்றோம். தரமான சம்பவம், ரைட்டா? ஒரு மாஸ் சம்பவம். அது என்ன அப்படின்னா, என்ன பேட்ச் நேம் என்ன அப்படின்னா, ராஜ்யம் பேட்ச். ராஜ்யம், இது ஒரு ராஜ்யம், சிலபஸ் ராஜ்யம், ஃபுல்லு நம்ம ராஜ்யம். அது நம்ம இந்த ராஜ்யத்துக்குள்ள படிச்சு பாஸ் பண்ணி போகணும். அதான் ராஜ்யம் பேட்ச்னு சொல்லி லான்ச் பண்றோம். இந்த பேட்ச் யாருக்கு அப்படின்னா, குரூப் 4 2026 குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸும், குரூப் 4 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமான பேட்ச். ரைட்டா? சோ பேட்ச் ஒரே பேட்ச் தான், ராஜ்யம் பேட்ச். அது குரூப் 4 குரூப் 2 ரெண்டுக்குமே சேர்த்துக்கூடிய ஒரே பேட்ச். ஆனா ரெண்டுக்கும் வேற வேற ஸ்டடி பிளான். ரைட்டா? வேற வேற ஸ்டடி பிளான், வேற வேற டெஸ்ட் தான். ஆனா பேட்ச் ஒண்ணுதான், சிங்கிள் பேட்ச், ராஜ்யம் பேட்ச். குரூப் 4க்கு தனியா டெஸ்ட் இருக்கும், தனியா ஸ்டடி பிளான் இருக்கும். குரூப் 2 ஸ்டடி பிளான் தனி, டெஸ்ட் தனி. ரைட்டா? அது ரெண்டு எல்லாம் அடங்கிய ஒரு காம்போ பேட்ச், ராஜ்யம் பேட்ச். சோ நம்ம டார்கெட் குரூப் 4க்கு 170ங்க, குரூப் 2க்கு 155ங்க. கிளியரா இருக்குல்லங்க? அதுல எந்த சந்தேகமும் இல்லையே, எந்த பின்வாங்குதலும் இல்லையே. ரைட்டா? நம்ம டார்கெட்ல கிளியரா இருக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த டார்கெட் அடிச்சு நொறுக்கிறதா நம்ம வேலை. அடிச்சு நொறுக்கியே ஆகணும். இந்த வருஷம் போஸ்டிங் தூக்கியே ஆகணும். எல்லாம் உறுதிமொழி எடுத்துருங்க. உறுதிமொழி எடுத்துருங்க. கிளைமேக்ஸ் வந்துருச்சு. எடுத்தாலும் ப்ரீ கிளைமேக்ஸ், கிளைமேக்ஸ் முந்தைய காலகட்டத்தில் நிக்கிறோம், வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல நிக்கிறோம். அடிச்சு தூக்கி ஆகணும். ரைட்டா? சோ ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன், அதுக்குள்ள உள்ள போறேன். பேட்சை பத்தி நான் சொல்றேன். அது என்ன அப்படின்னா, இந்த பேட்ச்ல குரூப் 4 குரூப் 2 இந்த பேட்ச்ல இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்டும், தமிழ், இங்கிலீஷ், ஆப்டி, ரீசனிங், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 6, ஐஎன்எம், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், எல்லா சப்ஜெக்டும் ஹேண்டில் பண்றது யாரா? நான் தான். எல்லா சப்ஜெக்டும் நான் கிளாஸஸ் நான் தான் எடுக்கிறேன். ரைட்டா? தரமா இருக்கும் கிளாஸஸ், எல்லாமே வந்து தரமா இருக்கும். எப்படிப்பட்ட கிளாஸஸ் தான் இருக்கு? அதான் எல்லாமே சதீஷ் குருநாத், எல்லா கிளாஸஸும். ரைட்டா? கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன்னா நீங்க ஜாயின் பண்றப்பவே ஒரு மைண்ட் செட், ஒரு பிரெயினை எப்படி ரெடி பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஓகே உள்ள வரோம், ஃபுல்லா முட்டிக்கிறோம், பாஸ் பண்றோம், அந்த மாதிரி ஒரு பிரெயின் மைண்ட் செட் ஆயிட்டு உள்ள வாங்க. அது எப்படிப்பட்ட மைண்ட் செட் ஆகணும்னா, கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, கான்செப்ட். ஏன்னா இப்பெல்லாம் வந்து கான்செப்ட் கேள்வி தான் கேட்கறாங்க. நீங்களே எடுத்து பாருங்க. நானே ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் நடத்துறப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க. நம்ம மனப்பாடம் பண்ற காலகட்டத்தில் முடிஞ்சு. அதனால கேள்வி எப்படி கேட்டாலும் அடிக்கணும். அப்ப கான்செப்டுவலா கிளாஸஸ் எடுத்திருப்பேன். அப்புறம் ஃபேக்ட், டேட்டாஸ், அதுவும் முக்கியம். இலக்கியம்லாம் கொஞ்சம் ஃபேக்ட் முக்கியம். இலக்கணம் கான்செப்ட், இலக்கியம் ஃபேக்ட். ஆப்டி ரீசனிங்னா கான்செப்ட், ஷார்ட்கட், ஃபார்முலா, லாஜிக், அப்புறம் ஆப்ஷன் எலிமினேஷன் நிறைய வரும். ரைட்டா? இப்ப ஜியோகிராஃபி ஆறுகள்னா அங்க ஃபேக்ட், அதுமே பாலிட்டி பிரசிடென்ட்னா அங்க கான்செப்ட். புரியுதா உங்களுக்கு? இது எல்லாம் சேர்ந்து பிளஸ் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே சேர்ந்து எடுத்திருப்பேன். பேக்ரவுண்ட், ஒவ்வொரு டாபிக் படிக்கிறோம்னா அதோட பின்னணி என்ன, இப்ப ஏதாவது சட்டத்திட்டம் பண்றாங்கன்னா அதோட பின்னணி என்ன, எல்லாம் சேர்த்து ஒரு தரமான பேக்கேஜ் தான் நம்ம கிளாஸஸ். எமோஷனல் அட்டாச்மெண்ட் நம்ம கிளாஸஸ்ல இருக்குங்க. நம்ம கிளாஸஸ்ல நீங்க கவனிக்கக்கூடிய கிளாஸஸ்ல, ரைட்டா, எமோஷனல் அட்டாச்மெண்டோட இருக்கும். பையனமா இருக்கட்டும், யூனிட் 6 இருக்கட்டும், ஹிஸ்டரியா இருக்கட்டும், பாலிட்டி கூட நான் சொல்றேன். ரைட்டா? எல்லாத்துலயுமே ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கணும். ரைட்டா? அது மாதிரி தான் கிளாஸஸ் இருக்கும். ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ்லாம் வந்துரும் இந்த பேட்ச்ல. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சீரிஸும் வந்துரும். ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட், எனக்கு பிடிச்ச ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் எல்லாமே இந்த பேட்ச்ல வந்துரும். ராஜ்யம் பேட்ச்ல வந்துரும். நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய அந்த பேட்ச்ல வந்துரும். யூடியூப்ல நம்ம பாட்டு கொண்டு போயிட்டு இருக்கோம். யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிருங்க. நீங்க நம்மள்ட்ட இல்லாம வேற எங்கேயாவது படிக்கலாம், வேற அகாடமி, வீட்டுல கூட படிக்கலாம். ஆனா அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிருங்க. ஏன் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயம் இருக்கு. ரைட்டா? சோ ஓகே, இது இல்லாம ஒரு கட்டத்துல அதுமாதிரி ராஜ்யம் பேட்சோட ஹைலைட்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது நம்மள்ட்ட குரூப் 2 எக்ஸாமுக்கு 2 மாசம் இருக்கு, குரூப் 4 எக்ஸாமுக்கு 4 மாசம் இருக்கு. கட்டாங்க? 2 மாசம்ல குரூப் 2 பிலிம்ஸ், 4 மாசம்ல குரூப் 4. ரைட்டா? வெறித்தனமா படிக்கக்கூடிய காலகட்டம், இறங்கி அடிக்கக்கூடிய காலகட்டம். ரைட்டா? அதனால நம்ம அக்டோபர் 25 குரூப் 2 பிலிம்ஸ் எழுத போறீங்க, டிசம்பர் 20 குரூப் 4 எக்ஸாம் எழுத போறீங்க. சோ இது ரெண்டுக்குமே தனித்தனி ஸ்டடி பிளான் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ரெண்டுக்குமே தனித்தனி டெஸ்ட் ப்ரொவைட் பண்றோம். ரெண்டுக்கும் ஒரே டெஸ்ட் இல்ல. குரூப் 2 தனி ஸ்டடி பிளான், தனி டெஸ்ட். குரூப் 4 தனி ஸ்டடி பிளான், தனி டெஸ்ட். ஆனா ரெண்டுக்கும் சேர்த்து பேட்ச் ஒண்ணுதான்.
சிங்கிள் கோர்ஸ் தான். அது உள்ள நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள கொடுப்போம். இன்ட்ரோ வீடியோல கொடுத்துருப்பேன். எங்க போய் குரூப் 2A கான ஷெட்யூல் பிளான் டவுன்லோட் பண்றது, அதுக்கான டெஸ்ட் எங்க எழுதுறது, குரூப் 4 ஷெட்யூல் பிளான் எங்க, குரூப் 4 டெஸ்ட் எங்க சொல்லியிருப்பேன். ரைட்டா? பேட்ச் சிங்கிள் தான். ராஜ்யம் பேட்ச் 2026 கான தரமான பேட்ச். சோ குரூப் 2A கான ஷெட்யூல் பிளான் வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். அதாவது 6th பாலிட்டில லெசன் 1, 7th சிவிக்ஸ்ல லெசன் 2 படிச்சிருக்கிற காலகட்டம் இப்ப இல்ல. 2 மாசத்துல குரூப் 2A. நான் குரூப் 4 ஸ்டடி பண்ண காட்டுறேன். குரூப் 4 ஸ்டூடண்ட்ஸும் சேர்த்து இருப்பீங்க, எல்லாத்துக்கும் சேர்த்துதான். அதனால சில ஸ்டடி பிளான் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். பாலிட்டி எக்கனாமிக்ஸ் யூனிட் 6 ஃபர்ஸ்ட் முடிக்கக்கூடியது, யூனிட் 1 யூனிட் 3 யூனிட் முடிக்கக்கூடியது, ஒவ்வொரு 3 டாபிக், எல்லா ஷெட்யூலும் 10 நாள்ல, 10 நாளைக்கு ஒரு ஷெட்யூல், 6 10 60 நாள்ல, 60 நாள்ல எக்ஸாம். ரைட்டா? பிரிலிம்ஸை தட்டி தூக்குறோம். இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் குரூப் 2A பிரிலிம்ஸ்க்கும் குரூப் 4 எக்ஸாம்க்கான பேட்ச். ரைட்டா? இது எல்லா பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டுறேன், நீங்க அதை பாத்துக்கோங்க. குரூப் 4 கான ஷெட்யூல் பிளான் என்ன அப்படின்னா, இதுக்கு முந்தைய பேட்ச்ல ஒரு ஷெட்யூல் பிளான் கொடுத்துருப்போம். அதுவே நல்லா கிளாஸ் போயிட்டு இருக்கு, நல்லா டெஸ்ட் அட்டன் பண்ணி நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுத்தனால அந்த ஷெட்யூல் பிளானே நம்ம இதுக்கும் கொடுக்குறோம். ரைட்டா? சோ ராஜ்யம் பேட்சுக்கான குரூப் 4 கான ஷெட்யூல் பிளானை விட நம்ம ஃபாஸ்டா படிச்சு முடிச்சு டெஸ்ட் போடுறதா மேட்ரு. நீங்க எப்படிப்பட்ட ஷெட்யூல் பிளான் வேணா ஃபாலோ பண்ணுங்க, ஆனா பிரெயின்ல ஏத்துறது தான் மேட்ரு. ரைட்டா? சோ ஒவ்வொரு 10 நாள் இதுல 13 ஷெட்யூல் வரும். 13 10 130 நாட்கள் வரும். 4 மாசம் ஒரு அந்த மாதிரி டைம் இருக்கு நமக்கு. ரைட்டா? சோ இதுவும் பாலிட்டில இருந்து ஸ்டார்ட் ஆகும். மங்களகரமா பாலிட்டில இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். அடுத்து எக்கனாமிக்ஸ், அடுத்து யூனிட் 6 ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 யூனிட் 7. நம்ம இதே அப்படிதான், நம்ம அதுதான் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். ரைட்டா? கரெக்டா போட்டிருப்போம், பிசுறு தட்டாம கரெக்டா இருக்கும். மேத்ஸ்ல இந்த டாபிக்ஸ்ல ஒவ்வொரு ஷெட்யூல்ல முடியும். ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு டெஸ்ட் நடந்துட்டே இருக்கும். குரூப் 2A தனி டெஸ்ட், குரூப் 4 தனி டெஸ்ட், ஒவ்வொரு 10 நாளைக்கு நடந்துட்டே இருக்கும். ரைட்டா? 13 ஷெட்யூல், அதுக்கப்புறம் ரிவிஷன் குரூப் 4. ரைட்டா? சோ தரமான பேட்ச். சோ இந்த பேட்ச் வந்து ஒவ்வொரு 10 நாள்ல வந்து 200 கேள்விகள் அடங்கிய டெஸ்ட்டுங்க. டெஸ்ட் பேரு ராஜ்யம் டெஸ்ட். பேட்ச் பேர் ராஜ்யம் பேட்ச். ஞாபகம் வச்சுங்க, குரூப் 2A டெஸ்ட் வேற டெஸ்ட் தனியா இருக்கும், கொஸ்டின்ஸ் குரூப் 4 தனியா இருக்கும். ரைட்டா? அதனால ஜாயின் பண்றவங்க, நீங்க 2 எக்ஸாம் படிக்கிறவங்க ஜாயின் பண்ணிட்டு, ஒருவேளை நான் ஃபர்ஸ்ட் குரூப் 2A முடிச்சிடறேன், அப்புறம் குரூப் 4 படிக்கிறேன், அப்படியே ஃபர்ஸ்ட் இதை முடிச்சு அதை அப்படி. ரைட்டா? இல்ல நான் குரூப் 4 மட்டும் முடிக்கிறேன் அப்படின்னா 10 நாளைக்கு அது டெஸ்ட் அப்லோட் ஆகும்ல, அதை போட்டு பார்க்கணும். டெஸ்ட் எல்லாமே வந்து ஆன்லைன்லயும் இருக்கும், OMRலயும் இருக்கும். ஆன்லைன்னா இன்ஸ்டன்ட் டெஸ்ட், பட்டன் டெஸ்ட். OMR டெஸ்ட்னா நார்மலா எக்ஸாம் எழுதுவீங்களா அந்த மாதிரி OMR மார்க் பண்ணி ஆன்சரை பார்த்து நம்ம எவ்வளவு மார்க்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். ரைட்டா? சோ அந்த மாதிரி இருக்கும். ரெண்டுலயுமே டெஸ்ட் போடலாம். இதை தவிர அடிஷனல் டெஸ்ட் இருக்கு. இதான் ஹைலைட்டே. நம்ம இருக்க வரைக்கும் லான்ச் பண்ண பேட்சஸ், இந்த ராஜ்யம் பேட்ச்ல ஹைலைட் என்னன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுறது என்னன்னா, இந்த அடிஷனல் டெஸ்ட் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பிராக்டிஸ் டெஸ்ட் மாதிரி. இங்க பாருங்க, சாணக்கியா, ஆழ்கடல், புத்தக பித்தன்லாம் ஸ்கூல் புக்கு மட்டுமே. அறிவுத்துறை, அறிவு சங்கம், அடிப்படை அறிவோம், சூப்பர் டெஸ்ட், சூப்பர் 19 சொல்லிட்டு இதெல்லாம் பெயர்கள். அந்த பிராக்டிஸ் டெஸ்டோட பெயர்கள், பிராக்டிஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட். இதுல மட்டுமே 40,000 கேள்விகள் ஓடுன்னு வச்சுங்களே, அது வேற விஷயம். ரைட்டா? அப்புறம் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஷீட் டெஸ்ட் எல்லாமே தரமா கொடுத்துருவோம். மேத்ஸ்ல நம்ம கிளாஸஸ் போட்டிருப்போம், அது பேசிக் லெவல்ல எடுத்துக்கிட்டு எல்லா ஃபார்முலா எல்லா ட்ரிக்ஸும் சொல்லியிருப்போம். மேத்ஸ் டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன், அதாவது முன்னாள் பேட்சஸ்ல டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்லாம் போட்டிருப்போம்ல, அது எல்லாமே நீங்க கிளாஸஸ் மாதிரியே பார்க்கணும். ஏன்னா அதுல டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின்ஸ்லாம் நடத்திருப்பேன். இங்க நார்மல், பேசிக், ஷார்ட்கட்டு, இங்க டிஃபிகல்ட் லெவல் ரெண்டும் சேர்ந்து மேத்ஸ் முடிச்சிடுறோம். ரைட்டா? தமிழ் பிரம்மா, தமிழ் போர், ரெட்ரோல தமிழுக்கான குவாலிட்டி, ஹை குவாலிட்டி கொஸ்டின்ஸ் டெஸ்ட், பிராக்டிஸ் டெஸ்ட். இங்கிலீஷ் ஷேக்ஸ்பியர் டெஸ்ட் யூனிட் வைஸ், இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்குங்க. ரைட்டா? குரூப் 2A, குரூப் 4 டெஸ்ட் ஆன தனி, இங்கிலீஷ்க்கு தனி, தமிழ் குரூப் 2 தமிழ் தனி, குரூப் 4 தமிழ் தனி. ஆனா ஜாயின் பண்ணி எல்லாமே ஜாயின் பண்ணி ஒரே பேட்ச். ஏன்னா நமக்கு கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். ரைட்டா? அதான் முக்கியம். எந்த இதுவும் இல்லாம, கன்ஃபியூஷன் இல்லாம கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். சோ எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்ல ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஒரு எக்ஸாம்ல தெரியாத கேள்வி வந்தாலும் அடிக்கணும். புரியுதா? சோ OIM சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட்ச்ல லான்ச் பண்ணிருக்கோம். அதனால இது உங்களுக்கு வந்துரும். ரைட்டா? இது மட்டுமே ஒர்த்து, இது மட்டுமே எல்லாமே கிளாஸஸ் எல்லாமே ஒர்த்து தான். ஆனா இதுவே சூப்பரா இருக்கும். நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிளாஸ் வீடியோஸ்லாம் பாருங்க. ஆனா இது கொஞ்சம் படிச்சதுக்கு அப்புறம் பார்க்கணும். நிறைய படிச்சதுக்கு அப்புறம் 70% சிலபஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க. ரைட்டா? சூப்பர் பிரெயின் சீரிஸ், கரண்ட் இஷ்யூ, ஸ்ட்ராட்டஜிக்கு, சயின்ஸ் அண்ட் டெக், ஸ்கூல் புக் சீரிஸ், அன்னோன் சீரிஸ், இது எல்லாமே எக்ஸ்ட்ரா கிளாஸஸ். அப்ப பேட்ச் என்னன்னு சொல்லிட்டேன், 2 ஸ்டடி பிளான் என்னன்னு சொல்லிட்டேன், எப்படி 2 மாசம் 4 மாசத்துல படிச்சு முடிக்க போறோம்னு சொல்லிட்டேன், கிளாஸஸ் நான் தான் ஹேண்டில் பண்ண போறேன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த சொல்லிட்டேன், எப்படிப்பட்ட கிளாஸஸா இருக்குங்கிறதையும் சொல்லிட்டேன், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் என்ன, எக்ஸ்ட்ரா டெஸ்ட் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். ரைட்டா? சோ அப்ப அடுத்து வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் ரொம்ப முக்கியம். மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்க்கு வந்து கிளாஸ் நோட்ஸ் எடுத்து
டெஸ்ட் போட்டு முடிச்சுடுங்க. தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எடுக்கிறேனோ அதுக்கு நான் பிடிஎஃப் அப்படியே கொடுத்துருவேங்க. ரைட்டா? அதாவது தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு உங்க வேலையே இல்லை. கிளாஸை பாக்குறீங்க, டெஸ்ட் போடுறீங்க. மேத்ஸ் எப்படி நீங்க போட்டு பார்க்க தான் செய்யணும். ஸோ தமிழ் மேத்ஸ், அதாவது லாங்குவேஜுக்கும் மேத்ஸுக்கும் உங்களுக்கு வேலையே இல்லை. அதனால டைம் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஜிஎஸ்க்கு மட்டும் நோட்ஸ் இருக்கணும். அது ஏன் அப்படின்னா, நான் ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணி நடத்திருக்கனால அங்கங்க பாயிண்ட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்லுவேன். அப்ப நீங்க நோட்ஸ் எடுத்தா உங்களுக்கு கிளியரா ஐடியா கிடைக்கும். ஸ்கூல் புக் பாயிண்ட், அவுட் சோர்ஸ், ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்கும். இருந்தாலும் நம்ம பாக்கெட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிவிஷன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாவே கொடுத்துருவோம். அதையும் பார்த்துக்கலாம். அப்புறம் மேத்ஸ் ஒர்க் ஷீட், ரீசனிங் ஒர்க் ஷீட், டெஸ்ட் மெட்டீரியல்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், ஷார்ட்கட்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் இந்த பேட்ச்ல, ராஜ்யம் பேட்ச்ல. ஸோ சிம்பிளா சொல்லிடுறாங்க. நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யணும்னா, லாங்குவேஜுக்கும் மேத்ஸுக்கும் பிரச்சனை இல்லை, பிடிஎஃப் கொடுத்துருவோம். அப்படியே போட்டு முடிச்சிட வேண்டியதான். ஏன்னா ஜிஎஸ்க்கு வீடியோ பாக்குறீங்க, பிளேபேக் ஸ்பீட்லாம் இருக்கு. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பாத்துக்கலாம். ரைட்டா? வீடியோ பாக்குறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க, டெஸ்ட் போடுறீங்க. வீடியோ நோட்ஸ் டெஸ்ட், வீடியோ நோட்ஸ் டெஸ்ட், ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு டெஸ்ட். குரூப் 4க்கு தனி, குரூப் 2A தனி. அப்படியே 10 முடிக்கிறீங்க. ரைட்டா? கொத்தா தூக்குறீங்க. 10 நாள்ல கொத்தா தூக்குறீங்க. முடிஞ்சு போச்சா? ரைட்டா? வெறித்தனமா படிக்கணுங்க. நம்ம கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ் வெறித்தனமான காலகட்டத்தில் வந்து நின்றுட்டு இருக்கோம். நீங்க எங்க வேணா படிங்க, ஆனா வெறித்தனமா படிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் சிலபஸ்ல மேக்ஸிமம் முடிச்சதுக்கு அப்புறம் மார்க் டெஸ்ட்லாம் போடுவோம். அப்புறம் ஆப்ஷன் எலிமினேஷன்ல நீங்க வீடியோஸ் பார்க்கணும். அப்புறம் அப்டேட்டட் வகுப்புல அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்டேட் இருந்துச்சுன்னா அதுல நம்ம நடத்துவோம். ரைட்டா? ஸோ எல்லாம் அடங்கிய பேட்ச் தான் ராஜ்யம் பேட்ச். ரைட்டா? ஸோ எல்லாமே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த ராஜ்யம் பேட்சுக்கான ஃபீஸ் அமௌண்ட் என்ன அப்படின்னா, 1 இயர் வேலிடிட்டியில 2200 ரூபாய் மட்டும்தான். ஒன்லி 2200. 40,000, 20,000, 15,000, 10,000 அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ரைட்டா? எல்லா மாணவர்களும் படிக்கணும். கிராமப்புற மாணவர்கள், நகரப்புற மாணவர்கள், எல்லா மாணவர்களும் படிக்கணும். ஸோ மிக 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 குறைந்த விலை. ரைட்டா? நீங்க ஹை குவாலிட்டி, லோ ஃபீஸ், ஹை குவாலிட்டி. ரைட்டா? நல்லா பாத்துங்க. நீங்க ஒன்னு அதுக்கப்புறம் கூட படிச்சுட்டே இருக்கலாம். அதுக்காக நான் சொல்றேன். ரைட்டா? ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபருங்க. இது ஒரு ஆஃபர், 95% ஆஃபர். இது கிளாஸஸ்லாம் வந்து ஆப்ல நடக்கும். ஆப் அல்லது வெப்சைட் ரெண்டுலயுமே பாத்துக்கலாம். அது எப்படி டவுன்லோட் பண்றது நான் சொல்றேன். ஆப்ல போனீங்கன்னா அமௌண்ட் அதிகமா காட்டும். ஆனா நான் சொல்ற ரூட்ல ஜாயின் பண்ணுங்க, இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இப்ப ஒரு ரூட் சொல்லுவேன், அந்த ரூட்ல ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த ஆஃபர் அமௌண்ட்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? அந்த ரூட் என்னங்கறத நான் சொல்றேன். இந்த ஆஃபர்ல எப்படி ஜாயின் பண்றது, 95% ஆஃபர்ல எப்படி எல்லாருமே இணைறது, இந்த பேட்ச்ல சேர்றதுங்கிறத சொல்றேன். இதான் ஃபோன் நம்பர், குருநாத் அகாடமின்னு சொல்லி இந்த ஃபோன் நம்பரை சேவ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபோன் நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி ஐ வாண்ட் டு ஜாயின் ராஜ்யம் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபோன் நம்பரை சேவ் பண்ணிக்கிறீங்க, வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி ஐ வாண்ட் டு ஜாயின் ராஜ்யம் பேட்ச் வாட்ஸ்அப் பண்றீங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. ஜாயினிங் ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிள். ரொம்ப அது இதுலாம் இல்ல, சிம்பிள். வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அட்மின் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவார். ஜாயினிங் ப்ரொசீஜர்லாம் முடிச்சு ஜாயின் பண்ணி விட்டுருவார். அதிகபட்சம் ஒரு நாள் வச்சுங்களேன். பிளஸ் நீங்க எக்ஸ்ட்ரா மெசேஜ் எதுவும் வாட்ஸ்அப் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் பத்தி தெரியும். புதுசா வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா மேல போயிடும். நம்ம அட்மின் கீழ இருந்து ஆக்டிவேட் பண்ணிட்டே வருவாரு, டக்குன்னு மேல போயிடும். பிளஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ண வேணாம். எல்லாமே நான் சொல்லிட்டேன். கிளாஸ், டெஸ்ட், எக்ஸ்ட்ரா கிளாஸ், எக்ஸ்ட்ரா டெஸ்ட், பிடிஎஃப் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ரைட்டா? டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்ட் கிளாஸஸ் தான், ஆனா லைவ் மாதிரியே ஃபீல் ஆகும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலே இந்த நம்பருக்கு அனுப்பிச்சீங்கன்னா டவுட்ஸும் கிளாரிஃபை செய்யப்படும். அதிகபட்சம் ஒரு நாள்ல. ரைட்டா? ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம ஆப் நேம் வந்து குருநாத் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம ஆப் நேம் வந்து குருநாத் ஐஏஎஸ் அகாடமி. ஆப்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தந்துடுறேன். வெப்சைட்லயும் நீங்க பாத்துக்கலாம். பிசி, லேப்டாப் வச்சிருக்கவங்க வெப்சைட்லயும் பாத்துக்கலாம். வெப்சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தந்துடுறேன். ரைட்டா? குருநாத் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்றது நான் சொல்லிடுறேன். கீழே ஆப் லிங்க் இருக்கும். ஆப் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல இன்ஸ்டால்னு தட்டுங்க. இன்ஸ்டால் தட்டினா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட், உங்களோட மொபைல் நம்பரு, நீங்களும் ஒரு பாஸ்வேர்டு உருவாக்கி ஒரு பாஸ்வேர்டை போட்டு ரெஜிஸ்டர் நவுன்னு கிளிக் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல உங்களோட நேம், உங்க இமெயில் ஐடி, உங்க மொபைல் நம்பர், உங்க பாஸ்வேர்ட், மேல மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டுருப்பீங்களா, அதை திரும்ப இங்க போட்டு ரெஜிஸ்டர்னு தட்டுங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால், அடுத்த ரெஜிஸ்டர் நவ், அடுத்த ரெஜிஸ்டர் தட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல உங்களோட மொபைல் நம்பர் மேல போட்டிருப்பீங்களா, அந்த மொபைல் நம்பர், பாஸ்வேர்டை போட்டு லாகின் தட்டுங்க. ஆப் லிங்கை கிளிக் பண்றீங்க, இன்ஸ்டால் கிளிக் பண்றீங்க, ரெஜிஸ்டர் நவ், ரெஜிஸ்டர், லாகின். சிம்பிளா சைட்ல எழுதி வச்சுக்கலாம். லாகின் தட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்துடும். இதுல இந்த இடத்துல இப்ப இல்ல,
வந்துடும் பேட்ச்ல ஜாயின் பண்றப்ப இங்க இருக்கும் ரைட்டா. இந்த இடத்துல டிஎன்பிசி காம்போல இந்த இடத்துல ராஜ்யம் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ரைட்டா. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேட்ச் கிளிக் பண்ணீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடும், மைகோஸ்ல ஆக்டிவேட் ஆயிடும் 1 இயருக்கு ரைட்டா. 1 இயருக்கு 1 இயர்னா ரவுண்டா இருக்கும், அதுக்காக நான் சொல்றேன். இந்த 1 இயர் வேலிட்டி ரவுண்டா ஃபிக்ஸடா இருக்கும் அதுக்காக. சரி, நீங்க பிசி லேப்டாப்ல நான் பாக்குறேன், ஆப் அட்மிஷன் ஆப்ல தான் போடணும். நீங்க அடிஷனலா பிசி லேப்டாப்ல பாக்குறீங்க அப்படின்னா கீழே வெப்சைட் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இல்ல டிராப் டவுன் பாக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா வெப்சைட் இங்க லாகின் பட்டன் இருக்கும், லாகின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல ஆப்ல மொபைல் நம்பரும் ஆப்ல ஒரு பாஸ்வேர்ட் போட்டிருப்பீங்களா, அதை கிளிக் பண்ணி சைன் தட்டினீங்கன்னா வெப்சைட்டுக்குள்ள போயிடலாம். ஆப் மொபைல் வச்சிருக்கோங்க ஆப்ல பாத்துடலாங்க, பிசி லேப்டாப் வச்சிருக்கீங்க வெப்சைட்ல பாத்துடலாங்க. சிம்பிளுங்க. உள்ள போறீங்களா, கிளாஸ் நோட் டெஸ்ட் கிளாஸ் நோட் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க ரைட்டா. சிம்பிள், கிறிஸ்டல் கிளியர். என்ன ஸோ எப்படியா போஸ்டிங் தட்டி தூக்கணும். ஸோ ஆப் ஃபீச்சர்ஸ் இப்படி தான் இருக்கும். வீடியோஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் மெட்டீரியல்ஸ், ஆன்லைன் டெஸ்ட் இப்படி இருக்கும். நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வீடியோஸை கிளிக் பண்ணீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் டேப்னு ஒரு டேப் இருக்கும். இது உள்ள இன்ட்ரோ வீடியோன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. ஏன்னா கிளாஸ் எப்படி அட்டன் பண்ணணும், டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும், குரூப் 2 டெஸ்ட் எங்க இருக்கும், குரூப் 4 டெஸ்ட் எங்க இருக்கும், அதெல்லாம் சொல்லியிருப்பேன், அதை பாத்துருங்க. பிளஸ் காம்போ மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் இப்படி தான் இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட், டெஸ்ட் மெட்டீரியல்ஸ், ஓஎம்ஆர் டெஸ்ட் இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் ரைட்டா. ஸோ எல்லாமே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ராஜ்யம் பேட்ச் ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், பிடிஎஃப், எக்ஸ்ட்ரா கிளாஸ், எக்ஸ்ட்ரா டெஸ்ட் எல்லாம் அடங்கிய ஒரு தரமான சம்பவம் தான் இந்த ராஜ்யம் பேட்ச். ஸோ ஃப்ரெஷர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஜாப் கோயர்ஸ் எல்லாருமே இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிடுங்க. யூடியூப்ல படிக்கிற பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிடுங்க. பிளஸ் யூடியூப் ஆப் ரெண்டையும் வச்சுட்டு போவோம் ரைட்டா, பயணிப்போம். இந்த வருஷம் போஸ்டிங்க தட்டி தூக்குறோம். ஸோ திரும்ப சொல்றேன், இதான் ஃபோன் நம்பர். இந்த ஃபோன் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ராஜ்யம் பேட்ச்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நம்ம அட்மின் ஜாயின் பண்ணிடுவாங்க. இந்த ஃபோன் நம்பர் திரும்ப திரும்ப கால் பண்ண வேணாம், எக்ஸ்ட்ரா மெசேஜ் அனுப்ப வேணாம், வாட்ஸ்அப் மட்டும் பண்ணா போதும், ஜாயின் பண்ணிடுவாங்க ரைட்டா. ஸோ கண்டிப்பா இந்த வருஷம் போஸ்டிங்க தட்டி தூக்குறோங்க. விடக்கூடாது, பின்வாங்குதலே இல்ல, குறி வச்சா யாரா விழணும் ஓகே. என்ன அதனால வெறித்தனமா படிங்க, கண்டிப்பா பாஸ் ஆவீங்க ரைட்டா. ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் போட்டு கண்டிப்பா படிங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு சந்திக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.